லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன மித்ரா, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? வாங்க சொல்றேன். ஏய், மித்ரா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். தெரிஞ்சுக்க வந்திருக்கோமா? என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு. மித்ரா, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க தெரிஞ்சுக்கணும்னு. மித்ரா ப்ளீஸ், அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சாரி கேட்டிருக்கேன். இப்பவும் கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு. அது இப்போ என் மனசுல எந்த சந்தேகமும் இல்லை. அதேதான், இப்போ இல்ல, நாளைக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டா நல்லது பாருங்க. அதுக்குதான். இல்ல மித்ரா, வேண்டாம். தயவு செஞ்சு என்ன இப்படி ஹர்ட் பண்ணாத. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ப்ளீஸ். பிறக்க போற குழந்தையோட நல்லது வரைக்கும் யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். யாரையும் ஹர்ட் பண்றது என் நோக்கம் இல்ல. மித்ரா, வினய், உங்களுக்கு நிஜமாவே என் மேல எந்த சந்தேகமும் இல்லல்ல? இல்ல இல்ல, சத்தியமா இல்ல மித்து. உங்க மனசுல எந்த பயமும் இல்லல்ல? எதுக்கு பயம் மித்து? எந்த பயமும் இல்ல. அப்ப நான் சொல்றபடி டிஎன்ஏ டெஸ்டுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. மித்ரா, வாங்க. ஏய், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? டாக்டர், நாங்க டிஎன்ஏ டெஸ்டுக்காக வந்திருக்கோம். இவரோட டிஎன்ஏவும் என் வயித்துல இருக்கிற பேபியோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃபர்தரா நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? சிஸ்டர், சொல்லுங்க மேடம். டிஎன்ஏ டெஸ்டுக்கு கொடுத்துருக்கோம். இதை டாக்டர் கிட்ட கொடுக்கணும். கொடுங்க. உள்ள வேற பேஷண்ட் இருக்காங்க, நானே கொடுத்துடுறேன். சரி, ரிப்போர்ட்ஸ் எப்போ வரும்? நாளைக்கு உங்க அட்ரஸ்க்கு ரிப்போர்ட் வந்துடும். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. நர்ஸ், சொல்லுங்க. இப்போ 2 பேர் வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்கல்ல, என்ன விஷயமா வந்து அவங்க டாக்டரை பார்த்துட்டு போறாங்க?
சசியா? இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? ஹலோ. ஹலோ மேடம். சொல்லு சசி. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஆமா மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். முக்கியமான விஷயமா? ஆமா, நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அதுக்கு என்ன? நீ எப்போ அங்கதானே இருப்ப? ஐயோ மேடம், நான் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி எங்க பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா வினயும் மித்ராவும் டிஎன்ஏ டெஸ்டுக்காக வந்திருக்காங்க. ஏய், என்ன சொல்ற? கன்ஃபார்மா தெரியுமா? இந்த நியூஸ் 200% கன்ஃபார்ம் மேடம். ஓகே சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், தோ இமிடியேட்டா அனுப்புறேன். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் சான்ஸ். நிச்சயமா இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இவளா? இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? இவளுக்காக வேலை அர்ஜென்ட்டா விட்டுட்டு வந்தோம். கால் அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அங்க என்ன கலெக்டர் வேலை பாக்குறானோ? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா? இவ என்ன அவார்டு கொடுக்கவா கால் பண்ண போறா? அடுத்த குடும்பத்தை கெடுக்க தானே கால் பண்ணுவா. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ. என்ன ரெண்டாவது தடவை கால் பண்ணாதான் அட்டெண்ட் பண்ணி பேசுவீங்களோ? அப்படியாவது பேசுறேனே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேற யாரையும் நம்பி அந்த வேலையை கொடுக்க முடியாது. என்ன நம்பி வேலை கொடுக்கற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். ஆனா உங்களை நம்பி வேலையை ஏத்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. ஏய், அத நான் சொல்லணும். கை நீட்டி காசு வாங்கிருக்கல, ஆனா நான் சொன்ன வேலையை சரியா செஞ்சியா நீ? சரி, இப்ப என்ன செய்யணும்? அப்படி வா வழிக்கு. என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுதான் ஆகணும். வாய்ப்பே இல்ல. மித்ராமாக்கு எதிரா செய்ய சொன்னா நிச்சயமா நான் செய்ய மாட்டேன். சிங்கம், என்ன நடந்தாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, நீ அவளை எதுவுமே பண்ண வேண்டாம். உனக்கு வேலையே வேற இடத்துல. ஏய், ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். நான் குடுக்கற பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்க இருக்கிற பொருளை எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? எங்க போய் மாத்தி வைக்கணும்? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, நான் எல்லா டீட்டெயிலும் உனக்கு தரேன். சரி, நான் வரேன். இந்த வாட்டி என்ன பண்ண காத்திருக்கா? மித்ராக்கு எதிரா வேலை செய்ய மாட்டியா? நான் அதையும் பாக்குறேன்டா. ஏங்கா, உன் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு மண்டக்குள்ள ஐடியாவை ஸ்பைடர் மேன் கணக்காக பின்னி பார்க்குறேன். நான் ஒன்றுமே தோண மாட்டேங்குது. உனக்கு தான் தோணுதா? அட போடா, எனக்கு இதுலலாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன் அப்படி? ஆமாண்டா. தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங் வை நோ இன்ட்ரெஸ்ட். சொல்லுமே. பின்ன என்னடா, வினயும் மித்ராவும் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்களானே தெரியாதப்போ நான் மட்டும் எப்படி வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடி சந்தோஷமா இருக்க முடியும்? நீயே சொல்லு. அட என்னக்கா நீ? அதான் வேணா போய் மித்ரா கிட்ட சாரி கேட்டானே. அவங்க 2 பேர் லைஃப் இப்போ நார்மலாக ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. உனக்கு அதில் என்ன டவுட்டு? இல்ல தம்பி, எனக்கு என்னமோ அவங்க இன்னும் நார்மலா ஆன மாதிரியே தெரியல. என்னக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, யார் நீங்க? வந்தீங்க வச்சுட்டு போயிட்டுறீங்க. அப்படி என்ன வச்சுட்டு போறீங்க? சொல்லுங்க. கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்து வச்சிட்டேன் சார். ஏதாவது இடிக்க சொன்னா அடிச்சிட்டு போயிருவீங்களா? ஏங்க, யார் வச்சுட்டு போக சொன்னாங்க சொல்லுங்க. சார், டாக்டர் ராமகிருஷ்ணன் சார் வீடு தானே? இல்ல, அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அட, அவர் வீடு தாங்க. முதல்ல யார் கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க அதை சொல்லுங்க. அப்ப கரெக்டான அட்ரஸ் தானே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் சார். நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்களா பாருங்க. கரெக்டான அட்ரஸ்ல வச்சாங்களா? யார் இவங்க? என்ன கொண்டு வந்திருக்காங்க? என்னங்க? என்ன அதத்தமா தெரியல தம்பி, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன்.
என்ன வரிசையா வருது? ஏங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், டீ கப் கீழே விழுந்து உடைஞ்சிரு போகுது. நீங்க பாட்டுக்கு கண்டுக்காமலே இருக்கீங்க. உங்களை யார் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா? மித்ரா மேடம் தான் இங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் கடையில இருந்து டோர் டெலிவரி பண்ணலான்னு இங்க எடுத்துட்டு வந்தேன். நினைச்சேன் இந்த மாதிரி முந்திரி கொட்டை வேலையெல்லாம் அவளை தவிர இந்த வீட்ல வேற யாரு பாப்பா? மித்ரா, மித்ரா, நீதான் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னியா? ஆமாம்மா. ஏம்மா? என்னம்மா, நாளைக்கு உங்க ஆனிவர்சரி. இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு கூப்பிட்டா கண்டிப்பா நீங்க வர மாட்டீங்க. அதுவும் இல்லாம டாக்டரும் ஹாஸ்பிட்டல்னு பிஸியாவே இருக்காரு. சோ அதான் ட்ரெஸ் வீட்லயே பார்த்து எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். டே வினய், பாத்தியாடா உன் பொண்டாட்டி சாமத்தியத்தை? எனக்கு தான் உன்னை பார்த்து கட்டி வச்சிருக்காங்களே, ஒன்றுக்கும் உதவாது. சும்மா சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க, யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணலாம். எடுத்து வைக்கிறேன். ஓபன் பண்ணுங்க. அக்கா 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 பாருங்க. இந்த புடவை எப்படி இருக்கு? என்ன மித்து, உன் செலெக்ஷன் சொல்லவா வேணும்? பக்காவா இருக்கு. உனக்கு இது செம்மையா இருக்கு. அப்படியா? ஆமா. மித்து, இதே மாதிரி நானும் எனக்கு ஒன்று செலக்ட் பண்றேன், நீ பார்த்து சொல்லு. அண்ணே, ஷர்ட் இருந்தா எடுங்களேன். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏமா, நீ ட்ரெஸ் எடுத்து கட்டி நல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னா? செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்குன்னு சொன்னானா இல்லையா? நீ என்ன அவன் கேட்டதுக்கு ஒரு வாரத்தில் நல்லா இருக்குங்கிற? என்னைக்கு நீங்க ஆம்பளைகளை பாராட்டி இருக்கீங்க? இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, கற்க கசடற கற்றவை கற்றப்பை நிற்க நிக்காம அப்படியே போயிட்டே இரு, இல்லாட்டி பைத்தியம் மாம்சே, நிறுத்து. சரி, நீங்க கன்டினியூ பண்ணுங்க. என்னடாமா என்ன? இந்த மூணுல எது உனக்கு பெஸ்டா இருக்குன்னு நான் சொல்லணுமா? அதெல்லாம் இல்ல, எனக்கு எது பெஸ்ட்னு எனக்கே தெரியும். இந்த மூணுமே எனக்கு பெஸ்டா இருக்குன்னு தோணுது. அதனால இந்த மூணுத்துக்குமே நீங்க பணம் கொடுத்துருங்க. ஏய், இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனே அண்ணனுக்கும் அன்னைக்கும் தான். அவங்களே இங்க ஒரு புடவை தான் எடுத்திருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன மூணு? இங்க பாரு, கையில் வச்சிருக்கீல, அது மட்டும் ஓகே, புரியுதா? அதை எடுத்துக்க. இன்னைக்கு அடி வாங்க போறீங்க. அந்த சாரிக்கு மட்டும் பில்லு போடுங்க. அந்த சாரிக்கா? சரிங்க சார். டேய், ஏன்டா இப்ப வசந்தியை திட்டுற? அதான் ஆசைப்படுறாங்கல்ல, மூணுமே எடுத்துக்கிட்டோம். நீ எடுத்துக்கோமா. அண்ணே, நீங்க வேற, ரூம்ல இருக்கிற பீரோ முழுக்க அவ புடவை தான். என் ட்ரெஸ் எல்லாம் ஏதோ பொடி துணி மாதிரி ஓரமா திணிச்சு வச்சிருக்கேன். அங்க வாங்கி வச்சிருந்த சாரியே இன்னும் முழுசா கட்டி முடிச்ச பாடில்ல. இதுல இது வேறையா? விடுங்கண்ணே, அந்த ஒண்ணும் போதும்ண்ணே.
அண்ணே அந்த ஒண்ணுக்கு மட்டும் பில் போடுங்க. ஏங்க சும்மா இருங்க. ஆ, ம். ம் சூப்பர். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லவங்களோட இருக்கேன் இல்லையா, ஒரு குறையும் இல்ல. அதான் தெரியுமே. என்ன நடந்தாலும் மித்ராக்கு எதிரா வேலை செய்ய மாட்டேன்னு என்கிட்டயே சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. அத நான் இன்னைக்கு சொல்லல, எப்பயோ சொல்லிட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு வர சொன்னீங்க அத சொல்லுங்க முதல்ல. ஆ சொல்றேன். இந்தா, இதுதான் நான் உன்கிட்ட சொன்ன பொருள். என்னது இது? இது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட். நான் உனக்கு ஒரு ஹாஸ்பிடல் லொகேஷன் அனுப்புறேன். அங்க போய் இதை வச்சுட்டு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டை இங்க எடுத்துட்டு வா. அடுத்து யார் மாட்டிருக்காங்க உங்ககிட்ட? மித்ரா அம்மா கிட்ட உங்க வேலை நடக்கலன்னு அடுத்தால பிடிச்சிருக்கீங்க போல. ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொன்ன வேலையை மட்டும் செய். நீ அந்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு புரியுதா? டவுட் இல்லையே? ஆஹா, இல்ல இல்ல, டவுட்லாம் இல்ல. சரி. இந்தா. என்னது இது? வேலையை வாங்கிட்டு சும்மா பாசம் வேஷம்னு வாயிலே வடை சுடுறவ இல்ல இந்த தீபிகா. உன்கிட்ட அட்வான்ஸ் 5 லட்சம் கொடுத்திருக்கேன். இது நீ செய்ய போற வேலைக்கான கூலி. 5 லட்சம். 5 லட்சமா? ஏன் பத்தாதா? அந்த வேலை அவ்வளவு வருதுதான். போ, போய் வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இரு. சரி, நான் கிளம்புறேன். சாமி, பூஜைக்கு தேவையான எல்லாம் இருக்கு, பாத்துக்க. சரிம்மா. ஏமா எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சுல? சாமி வேற ஏதாவது தேவையா? ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் மாமாவோட வயசு அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு போயிட்டு இருக்குல்ல. பாத்தியா, இளம் அப்படியே ததும்புது. தகுடுதும் 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 தகுடுதும். ஆயிடுச்சு, தம்பதிக்கு அழைச்சிட்டு வாங்க.